ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பர்த்டே அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ஒரு ரிச்சுவல் நடக்கும். ஸோ அதை நீங்கள் பாருங்களேன். ஆக்சுவலி இது என்னோட கிரீடம். அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேனால அம்மா கொடுக்குறியா? ஓகே, தேங்க்யூ நிலான். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே வைஷு. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வருஷம் பர்த்டே வாழ்த்து வரதை விட கூட ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ சேர்ந்து வந்துடும் அம்மா தாத்தா கிட்டேருந்து. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லா வருஷமும் என் பிளெஸ்ஸிங்காக நான் வந்து அதை வச்சுருக்கேன். ஸோ இது ஏன் மாமா நீங்கள் கொடுக்குறீங்க? நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஆசை. எனக்கு வெளியில் போய் எதுவும் வாங்க முடியல உனக்காக. உனக்கு என்ன வேணுமோ நீ அது வாங்கிக்கோ, இல்லை சேவிங்ஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ தேங்க்யூ. சரியா? அது உன்னோட சௌகரியம். தேங்க்யூ. அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக. ஸோ யாருக்கு பர்த்டே வந்தாலும், யாருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்தாலும் கண்டிப்பாக இந்த 500 ரூபாய் வந்து அவங்க வந்து சேர்ந்துரும் அம்மா சார்பா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அது உங்கள் பிளெஸ்ஸிங்காக நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ இந்த பர்த்டேக்கு நான் தாத்தாவை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக அம்மா தாத்தா சேர்ந்து தான் எனக்கு இந்த 500 ரூபாய் கொடுப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி குட்டி அழகான மூமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்க எனக்காக எஃபர்ட் எடுத்து கொடுக்குற எல்லாத்தையும் நான் பத்திரப்படுத்தி வச்சுக்குவேன். அது சின்ன சாக்லேட் பேப்பராக இருந்தாலும் சரி, அது ஒரு கிஃப்ட் ரேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எப்படி சொல்கிறதுனா யூஸ் பண்ணி அது வந்து வீணாக போன கிஃப்டாக இருந்தாலும் சரி, அதை நான் பத்திரமா எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய மெமரி. இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சு கொடுத்த கிஃப்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது என்ன கிஃப்ட், எந்த மொமெண்ட்டில் கொடுத்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். நாங்களும் படிச்சுட்டு சந்தோஷப்பட்டுக்குவோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை சந்திக்கும் உங்கள் வீடு பெற்றுக்கொள்ளதும் உங்கள் நாங்கள் பாய். மற்றும் இந்த 500 ரூபாய் மற்றும் இந்த அம்மா பர்த்டே ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ.